முக்கிய செய்தி. மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த வழக்கில் அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்கள். வணக்கம். பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே பேசியது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கலகலத்தை தூண்டுதல் மற்றும் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அப்போது ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் அதை ஏற்க தாங்கள் தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது பேச்சுக்கு பேசியதற்கு மன்னிப்பு கோருகிறேன், தமிழ் மக்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் என்றும் இனி இப்படி பேச மாட்டேன் என ஷோபா தெரிவிக்க வேண்டும் எனவும் தலைமை வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்புக்கு பதிலாக மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் மூலமாக தாக்கல் செய்வதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு ஒரு கருத்து தெரிவித்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்திதான் மன்னிப்பு கோரினால் அது சரியாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அதற்குள்ளாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரி அதனை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஷோபா தரப்பிற்கு உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.